இப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்டிசால் அப்படின்றது இருக்கு. அண்ட் அந்த கார்டிசால் அப்படின்றது சமீபமா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவனோட கார்டிசாலை வந்து நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. எப்படி ஆன்லைன் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதோ அந்த மாதிரி இந்த வேர்ட் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இந்த கார்டிசால் அப்படின்றது என்ன, அண்ட் இது வந்து நம்மளோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத தாண்டி இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டினுங்க. இப்போ நமக்கு வந்துட்டு நம்ம பாடியில் வந்து ஹார்மோன்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட். சி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்போ நம்ம வந்துட்டு கிளான்ஸ், வி ஹேவ் சோ மெனி கிளான்ஸ். தலையில் பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து உடம்புல வந்துட்டு நம்மளோட தைராய்டு கிளாண்ட்லேருந்து எல்லாம் இருக்கு. அண்ட் ஆல் தோஸ் கிளாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ். ஏதோ ஒரு ஹார்மோன் அவங்க ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஜென்ரல் லேமேன் டேர்மில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஹார்மோன் இஸ் சம்திங் தட் இஸ் ரெகுலேட்டிங் ஆர் பாடி, ரெகுலேட்டிங் ஆர் மெட்டபாலிசம். அப்போது அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன், கீ ஹார்மோன் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் இப்போ ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்களா, எனக்கு உங்கள் மேலே கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களே தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். பட் ஜஸ்ட் அப்பதான் நமக்கு வந்து ஸோ உங்க மேலே எனக்கு கோவம், நான் பயங்கரமாக உங்களை கத்திடுறேன். யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தான். ஈவன் த 1 minute of anger will increase 10x of your cortisol ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காமாக இருக்கிறவங்களோட கார்டிசால் லெவல்ஸ் அண்ட் ரொம்ப கோவப்படுறவங்க, அதாவது கார்டிசால் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் தெரியுமா? நம்ம கோவப்படும் போது நம்மளே செல்ஃப் சாபோட்டேஜ் இருக்குல்ல, எனக்கு இது வரவே வராது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, நான் ஏன் எப்படி இருக்கேன், அந்த மாதிரி நம்ம வந்து சோகமாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ நம்ம கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கே தெரியாது, இது நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு நினச்சிக்கிறோம், ஆனால் கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நான் இப்படியே உட்காந்துருக்கேன், நேற்று ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அப்படியே உட்காந்து அதே யோசிச்சுட்டு இருக்கேன். எதை பார்த்துருக்கீங்க? நீங்களே பண்ணியிருப்பீங்கல்ல, ஓவர் திங்கிங். நான் உட்காந்து இதே யோசிச்சுட்டே இருக்கேன், ஓவர் திங்கிங், ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ்ட். நமக்கு வந்து என்னன்னா எவிடென்ட்டாக நமக்கு தெரியாது. எவ்ரி டைம் தட் யூ ஹேவ் தட் நெகட்டிவ் வைப், இன் சிம்பிள் டேர்ம்ஸ், எனி நெகட்டிவ் வைப் தட் யூ கெட் இன் யோர் பாடி, அது ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், இல்லை கோபமாக இருக்கலாம், இல்லை சோகமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பிடிக்காமல் நம்ம போராக இருக்கும் போது சும்மாவே நீங்கள் இன்ஸ்டாகிராமை நீங்கள் சும்மாவே 10, 15, 20 நிமிஷம்லேருந்து 2 மணி நேரம் ஸ்க்ரால் பண்ணுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக அவாய்ட்